பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தற்பொழுது தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளியை தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. விமான நிலைய திட்டம் தொடர்பாக தமிழக அரசு தற்பொழுது மும்முரமாக இதில் ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளியை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் 2 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் தமிழக அரசு விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கி பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகளில் தமிழ்நாடு அரசு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. 5476 ஏக்கர் பரப்பளவில் குடியிருப்புகள், நீர்நிலைகளை அழித்து உருவாக்க உள்ள பசுமை விமான நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது பெருந்திட்ட அறிக்கை மற்றும் வரைபடம் தயாரிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.